வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம சேனல்ல என்ன அப்படின்னா, ரமலான் நோன்பு ஸ்டார்ட் ஆனாலே இந்த ஏரியால ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, மண்ணடி தெரு, அதாவது இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு ஃபேமஸான ஒரு ஏரியாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்கோம். வருஷமே இந்த ஏரியாவுக்கு நான் வரலான்னு தான் பார்த்தேன், வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உள்ள வந்தவனையே சூடா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம். இந்த தெரு ஃபுல்லாவே இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு தான் ஃபேமஸ். இப்போ இன்ஸ்டா அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தெரு தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. சரி, நேராக போயிட்டு விசிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நானும் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். ஆக்சுவலி நான் தாம்பரத்துலேருந்து வந்தேன். எப்படின்னா, பீச் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், மேப்பில் போட்டாலே தெருவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுடுது. இந்த தெருவுக்கு தாம்பரத்துலேருந்து 20 ரூபா ரிட்டர்ன் டிக்கெட்டு. பீச்சில் வந்து இறங்கிட்டு பீச்சிலேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து வெளில 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஏரியா வந்துடுது. உள்ளே போன உடனே நிறைய ஸ்நாக்ஸ் கடை, தெருவில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடை வச்சிருந்தாங்க. ஒரு கடையிலுமே டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டேன், எதை சாப்பிட்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த டிக்கா இது எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. போன வருஷம் இந்த டிக்காலாம் இதை நான் பார்க்கல, இந்த வருஷம் வந்து டிக்காலாம் இருந்தது. நேரில் வந்து பார்க்கல, ஆக்சுவலி நான் பார்த்தது வீடியோவில் தான் பார்த்தேன். இப்போதைக்கு நிறைய பேர் போடுறது இந்த டிக்கா வந்து ஃபேமஸாக போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த குச்சியில் சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவில் ஹாட் டச் இஃப்தார் ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல வந்து கூட்டம் நிறைய இருந்தது. ஏன்னா இந்த பஜ்ஜி, சமோசா, போண்டா, அது மட்டும் இல்லாம ரோலு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருந்தது. ஸோ இன்னும் நிறைய கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி KFC சிக்கன் மாதிரி இங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கடையில வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்தது.